ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழேரா சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா குக் வித் கோமாளி சீசன் 5 இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்க அப்படின்னா வசந்த் வாசி போன வீக் எலிமினேட் ஆகி போயிட்டார். வசந்த் வாசி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஜீ தமிழில் ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி அப்படின்ற சீரியலில் நடிகராக பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனியன் கேரக்டர் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஸ்டோர் 2 அதில் நடித்து தனக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளத்தை சேர்த்துக்கிட்டாரு. ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் எலிமினேஷனுக்கு அப்புறம் கொடுத்த இன்டர்வியூவில் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தார். அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வசந்த் வசி ரொம்பவே அடிமட்டமான மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்றதும், நாங்கள் ரொம்பவே கஷ்டப்படுற குடும்பம், நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ரிச்சான ஃபேமிலிலாம் கிடையாது. ஸோ நான் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும், அதாவது காரு பைக்குன்னு எல்லாரும் ஆசைப்படுற ஏஜில் நான் ஆசைப்படுவேன், அது எனக்கு கிடைக்காது. ஸோ இருந்தாலும் அதையே நினச்சிக்கிட்டு இருக்காமல் அடுத்த இதை நோக்கி நான் போயிடுவேன். அந்த மாதிரி தான் எனக்கு குக் வித் கோமாளி ஷோவும் ஒவ்வொரு சீசன்லேயும் ட்ரை பண்ணி இப்போ 5வது சீசனில் தான் எனக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. அதை நான் ஒரு பெரிய ஒரு கிஃப்டாக நினச்சேன். எனக்கு என்ன அப்படின்னா எங்கள் அம்மா ரொம்ப நல்லா சமைப்பாங்க. அந்த சமையலை நான் ருசித்து அடுத்து நம்மளும் சமைப்போம் அப்படின்றதுக்கு நான் ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எனக்கு கொஞ்சம் குக் பண்ண தெரியும். அதனால கண்டிப்பாக இந்த ஷோவில் நான் சஸ்டெயின் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சேன். பட் என்ன அப்படின்னா இந்த ஷோவில் என்னால் சஸ்டெயின் பண்ண முடியாமல் நான் எலிமினேட் ஆனதை நினச்சி 2 நாள் அழுதுகிட்டே இருந்தேன். பட் எனக்கு இந்த ஷோவில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ், நிறைய நண்பர்கள் கிடைச்சாங்க. எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா நீ திருப்பி வந்துருவ அப்படின்ற மாதிரி தான் வைல்ட் கார்டு என்ட்ரியில் திருப்பி வந்துருவா, கவலைப்படாத அப்படின்னு சொல்லி தான் அனுப்புனாங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஸோ இதை பார்த்த ரசிகர்கள் எல்லாமே என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாலின் ஷோயா இருக்காங்க இல்லையா, அவங்க பார்த்தீங்க அப்படின்னா குக்கிங்கே தெரியாமல் இந்த ஷோவில் இவ்வளோ சஸ்டெயின் பண்ணிகிட்டு இருக்கும்போது குக்கிங் தெரிஞ்ச இவரை ஏன் எலிமினேட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அவருமே என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா நான் அதிகமாக என்ன அப்படின்னா குக்கிங்லேயே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டேன். பட் இது குக்கிங் ப்ளஸ் காமெடி ஷோ அப்படின்றதுனால கண்டென்ட் நான் சரியாக கொடுக்காதனால ஒரு வேளை அனுப்பிட்டாங்க. ஸோ எனக்கு இது அன்ஃபேர் எவிக்ஷனாக என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொன்னப்பவே ஒரு மனசில் தோணுது, இட்ஸ் அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்றது. ஸோ அதே மாதிரி குரேசி இப்போ ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ஷாலின் ஷோயாவுக்கு அவ்வளோ சமைக்க தெரியல, அதனால் போகிற கோமாளிக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது அப்படின்றது அவரும் சொல்லியிருந்தார். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டென்ட் கொடுக்குற அவங்கள மட்டும்தான் என்ன அப்படின்னா டிஆர்பிக்காக விஜய் டிவி வச்சுருக்காங்க. ஸோ விஜய் டிவி பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்களில் கண்டென்ட் கொடுக்குறவங்கள வச்சு அன்ஃபேராக நம்ம பிக் பாஸ்லேயும் போன சீசனில் அதான் நடந்துச்சு. இப்போ குக் வித் கோமாளிலையும் அதே தான் என்ன அப்படின்னா இந்த சீசனில் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதை பார்த்த பலருமே பார்த்திங்க அப்படின்னா விஜய் டிவியை கொட்டி அதாவது திட்டி தீர்த்துக்கிட்டு வர்றாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே உள்ள பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பை பை. உங்களிடம் இந்த விடைபெறுவது